ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார். 2ஆம் தேதி 6-12 கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார். ராசிநாதன் ராசியிலே இருப்பதும் 6-11 கூடிய செவ்வாய் இருப்பதும் ஒரு வகையில் யோகம்தான். அவர் 6ஆம் வீட்டிற்கு 8லே மறைகின்றார். ஆனாலும் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் பெரிய அளவில் கெடும். இருந்தாலும் கோபங்கள் வரும், போட்டிகள், போராமைகள், மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பசுந்தோல் போர்த்திய புலியாக பலர் உங்களிடத்தில் நடிப்பார்கள். மிக விழிப்பாக இருக்க வேண்டும். யாரையும் நீங்கள் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஏற்கனவே மகா புத்திசாலியான மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் கூடுதலான புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டால்தான் நீங்கள் எந்த வகையிலும் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2லே வருவார். உங்கள் ராசிநாதன் புதன், அதுவும் உச்ச குருவோடு இருப்பார். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பேர், கௌரவம் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் பிரமாதமாக உண்டாகும். மாத இறுதியில் 23ஆம் தேதி 3லே வருவார். அப்போது ஆட்சி பெற்ற சூரியனுடன் சேர்ந்திருப்பதினாலும் 1ஆம் வீட்டு பலன் மாதம் முழுமையாக மிக மிக அற்புதமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடன் அடிக்கடி கோபம் வரும். உஷ்ண சம்பந்தமான ஒரு சிலருக்கு நோய்கள் வரலாம். உடல் நலத்தில் கூடுதலான அக்கறையும் மற்றவரிடத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக 1ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். அடிப்படை யோகங்களான மதிப்பு, மரியாதை, கௌரவத்திற்கு எந்த விதமான பங்கமும் வராது. எதிரி யார் நண்பன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் அந்த விஷயத்தில் நீங்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சந்திரன், அவர் 4 கிரகம். 2லே உச்ச குருவுடன் சூரியன் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் 2ஆம் வீடு மிகப்பெரிய அளவிலே வலிமையடைகின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சந்தோஷம், பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக வாக்கால் சொல்லால் பிழைக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், யாரெல்லாம் வாக்கால் சொல்லால் ஜீவனம் நடத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான பொருள் சம்பாத்தியம் வரும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே காரியம் நடந்துவிடும் என்ற அளவுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். கடன் இருந்தால் கடனை அடையக்கூடிய அளவுக்கு பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்று சகல விதமான சௌபாகியங்களும் 2லே இருக்கக்கூடிய குருவும் ராசிநாதனும் புதனும் நிச்சயமாக கொடுப்பார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் கடன் இருப்பவர்கள் பணம் வந்தால் முற்றிலுமாக கடனை ஒழித்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்பதே உண்மை. ராசிக்கு 3 கூடிய சூரியன் 3லே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதி 17ஆம் தேதிக்கு மேல் 3ஆம் இடத்திற்கு வருவார். ஆரம்பத்தில் தான் வீட்டிற்கு 12லே இருந்தாலும் அவர் உச்ச குருவுடன் இருப்பதினால் இளைய சகோதரர்கள் வகையில் முழு நன்மை, ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும். பிறகு அவர் 3லே வந்தால் அவருடைய தைரியமும் வீரியமும் முன்னேற்படும், அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும், சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். ஆரம்பத்திலே பயணங்கள் வந்தால், வெளியூர் பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ வந்தால் 3ஆம் வீட்டு அதிபதி 12லே இருப்பதினால் அந்த பயணங்களும் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் நிச்சயமாக உங்களுக்கு தங்குதடையற்ற வெற்றி கட்டாயம் கொடுக்கும். ராசிக்கு 4 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே ஆட்சியம், பிறகு 2லே உச்சகுருவுடன் இருப்பதினால் 4ஆம் வீடு மிக பெரிய அளவில் யோகத்தை செய்யும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்குவது, விற்பது என்றால் அற்புதமாக நடக்கும். இருந்தாலும் 5-12 கூடிய சுக்கிரன் 2ஆம் தேதிக்கு பிறகு 4லே நீசமடைவதனாலும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் 10ல் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதினால் உடல் நலத்தில் கூடுதலான கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான அக்கறை தேவை. குறிப்பாக உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை தேவைப்படும். இரவு பயணங்களை தவிர்க்கவும், வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்ப்பது மட்டும் இல்லாமல் அங்கே சுக்கிரன் இருப்பதினால் பிள்ளைகளுடைய வகையிலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தை உள்ளவர்கள் என்பதை கவனத்தில் கொள்க. மற்றபடி 4ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் முதலில் சொன்னது போல வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களெல்லாம் அற்புதமான யோகங்கள் ஏற்படும். கடன்களும் ஏற்படும். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கு இடமாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. மிதுன ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிரனாகின்றார். அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு 4லே தான் வீட்டிற்கு 12லே நீசமடைந்தாலும் வீடு கொடுத்த புதன் ஆட்சி பெற்றிருப்பதனால், பிறகு உச்ச குருவுடன் சேர்ந்திருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. அதனால் 5ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும்.
மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். அதே வகையில் தான் வீட்டிற்கு 12 நீசமடைந்து இருப்பதினாலும் செவ்வாய் சனி பார்வை 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுக்கு கிடைப்பதினால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடன்களும் உண்டாகும். படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அல்லது மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு கடன் வாங்கலாம். சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல், குறிப்பாக இந்த சுக்கிரனே நீசமடைந்து சனி செவ்வாய் பார்வையோடு அதற்குண்டான தசாபுத்தி தற்காலத்தில் நடந்தால் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளையால் சங்கடங்களும் வைத்திய செலவுகளும் தேவையற்ற அவப்பெயர்களும் வரும் என்பதும் நினைவில் கொள்க. அப்படிப்பட்ட தசாபுத்தி நடக்காதவர்களுக்கு 5ஆம் வீட்டின் மூலமாக சுபவீரியங்கள் கட்டாயம் ஏற்படும். பலவிதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கு கூடுதலான வாய்ப்பு. காரணம், நீசமடைந்தாலும் வீடு எடுத்த புதன் வலிமையாக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 6 செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 12லும் பிறகு உங்கள் ராசியில் இருக்கின்றார். தான் வீட்டிற்கு அவர் 8லே மறைந்தாலும் குருவினுடைய பார்வை விரும்புவதினால் 6ஆம் வீடு வலிமையடைகின்றது. போட்டி, போராமை, வம்பு வழக்குகள், சங்கடங்கள் எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்கும், நேரடியாக இருக்காது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. விமர்சனங்களுக்கு விமர்சனம் என்று பதில் விமர்சனம் தவிர்த்துவிட்டு உங்கள் கடமைகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7 குரு. அவர் தான் வீட்டிற்கு 8லே இருந்தாலும் உச்ச குருவாக இருப்பதினால் 7ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் திருமணமாக இருக்கின்ற இளஞ்சலம் இளம்பெண்களும் இந்த மாதம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றியடையும். கணவன் மனைவி வகையிலும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். சரியான வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு வேலையும், வேலையில் இருப்பவர்களுக்கு பண உயர்வும் பதவி உயர்வும் வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உண்டாகும். காரணம், 4ஆம் வீட்டிற்கு நாளை குரு பகவான் பார்ப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாகவும் அமையும். ராசிக்கு 8 சனி பகவான். அவர் 10ல் இருக்கின்றார். 8ஆம் வீட்டை குரு, சூரியன், புதன், குறிப்பாக புதன் குரு பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்களும் அவப்பெயர்களும் அசிங்கமும் அவமானங்களும் பதிலாக குரு புதன் சேர்ந்து 2லே இருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தி, எதிர்பாராத அதிர்ஷ்டம், புதையல் யோகம் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு வகையில் பணமோ, உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதோ அல்லது எதிர்பாராத பதவியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்களாக வரும். அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்து அமையும். ஆனால் இந்த கோச்சார கிரகங்களுடைய பார்வை பணம் வருவதற்கே 90% கூடுதலான வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 9 சனி பகவான். அவர் 10லே இருந்து குரு பகவான் பார்வை வாங்குவதனால் தர்ம கர்மாதி யோகம் பூர்ணமாக கிடைக்கிறது. 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிலருக்கு கேதுனுடைய பார்வையோடு சேர்ந்திருப்பதனால் ஆன்மீக பயணங்களை உண்டாக்கலாம். தந்தையாலும் தந்தையூர்களாலும் ஒரு சில சுபவேரிய செலவுகள் ஏற்படலாம். புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு உண்டாகும் இந்த மாதம் என்பது தெளிவு. உடைய ராசிக்கு 10 குரு. அவர் தான் வீட்டிற்கு 5லே இருந்து தான் வீட்டை தானே பார்ப்பதினால் 10லே வக்ர சனி இருப்பதினால் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சலும் திருச்சலும் அதிகமாக இருக்கும். ஒரு வகையில் தொழில் வளர்ச்சி இருந்தாலும் உடல்நலம் சற்று கொஞ்சம் பாதிக்கப்படும். உடல்நலத்தில் கூடுதலான கவனம் தேவைப்படும். ஆனால் தொழில்துறையில் பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பது தெளிவு. தர்ம கர்மாதி யோகமும் உண்டாகிறது. 9 சனியும் 10 குருவும் பார்வை இருப்பதனால் இந்த தர்ம கர்மாதி யோகம் எவ்வளவுதான் சங்கடம் இருந்தாலும் முழுமையாக உங்களை கரை சேர்த்துவிடும் என்பது மிக ஆறுதலான விஷயங்களாகும். ஆக 10ஆம் வீடும் 10ஆம் வீட்டு அதிபதியும் வலிமை பெற்று இருப்பதினால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் அமையும். ஒரு ராசிக்கு 11 செவ்வாய். அவர் ஒரு நாள் மட்டும் 12ல் பிறகு ராசியில் இருப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு வெற்றி அடையும். மூத்த சகோதரிகள் வகையில் எல்லா விதமான ஒத்துழைப்பும் நன்மைகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகளாம் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பது உண்மை. உடைய ராசிக்கு 12 சுக்கிரன். அவர் ஒரு நாள் மட்டும் 3ல் இருந்து மறுநாள் 4ல் நீசபங்க ராஜயோகம் அடைவதனால் புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்கை உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலமாக கடன்களும் உண்டாகும். அந்த கடனை சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலர் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் சாதனை புரியக்கூடிய அமைப்பு அமோகமாக உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு மட்டும் சுபவேரிய செலவுகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.